வணக்கம் நண்பர்களே, வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எங்கடா காரில் கிளம்பிட்ட, பேக்கை தூக்கிட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி வந்து வெட்டிங் ஃபங்க்ஷன் மதுரையில் செல்லூரில். அது எல்லாம் கிளம்பிட்டான். அவனை எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டான். மதுரை பாண்டி கோயில் போகலாம். பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அப்போ தான் முதலமைச்சர் திறந்து வச்சாங்க 2 மாதத்துக்கு முன்னாடி. வேலுநாச்சியார் போகலாம், சூப்பராக இருக்குங்க. அப்போ கண்காட்சி அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் பாருங்கள். வீட்டுக்கு சூப்பராக இருக்குது பாலம். இன்னும் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. டிராஃபிக்லாம் குறைஞ்சிச்சு. அந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. முன்னாடிலாம் போக முடியாது. 2 வீலர் கூட போகிறது கொஞ்சம் லேட்டாக. காரு எப்பயும் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. டிராஃபிக்காக கண்ட்ரோல் ஆகிருக்கு. நம்ம வேலுநாச்சியார் பாலத்துக்கு வந்து சூப்பராக அருமையாக இருக்குது. இங்கிட்டு பார்த்தா குளம், கடல் மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், பாலத்தை பாருங்கள், எங்கிட்ட இருக்குது, நல்லா இருக்கா? நைட் வந்தோடனே இதோட நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. லைட்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. இது ரவுண்டாக நான் வந்துட்டேன். இந்த இடத்துல ரொம்ப சிக்னல்லாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. டிராஃபிக்கே இல்லை. நாங்கள் வந்தது 3 மணிக்கெலாம் வந்துட்டோம். ஆனால் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனது 10 மணிக்கு தான். சடங்கு கழிச்சது முதல் நாள் வந்து லேட் ஆகிடுச்சு. ஆமாம், பொண்ணு வீடு வர அப்புறம் போய்ட்டு வரவும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நான் தானே சடங்கு சுற்ற ஆரம்பிச்சு முடிச்சாச்சு. ஒரு வழியாக முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பி வந்தாச்சு. அடுத்த நாள் காலையில் 10 to 11 தான் நல்ல நேரம். அதனால் நான் நைட்டு லேட்டாக போனதுக்காக கொஞ்சம் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டான். தாலி கட்டு அங்கே பக்கத்தில் செல்லூர் பக்கத்துலேயே தான் கோயில், அம்மன் கோயில். ஐயர் வேறு தாலி கட்ட வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. சாமி வருஷத்துக்கு எப்போயோ வாழ்க்கையில் ஒரு நாள் தடவை கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கணும், இதே புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து முடிக்க 2 மணி 3 மணி ஆகிடுச்சு. சரின்ட்டு எல்லா ஜாமான் பண்ணி கேமரா எல்லாத்தையுமே பேக் பண்ணி கிளம்பியாச்சு. பேக் பண்ணிவிட்டு காரில் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன் நான். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.